அப்போஸ்தலர் 23:11 ක්‍රියා 23:11 එදා රාත්‍රියේ ස්වාමින් වහන්සේ ඔහු ළඟ සිට ධෛර්යය ඇතුව සිටින්න නුඹ විසින් යෙරුසලේමේදී මා ගැන සාක්ෂි දුන්සේම ரோமையேදී சாட்சி දෙන්න ඕනේ යයි කීසේක. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்து விட்டாய், என் வேலை செய்து விட்டாய். ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். ரோமாவிலும் நீ சாட்சி கொடுக்க வேண்டும். நான் சொல்ற இடங்களுக்கு நீ போ. ரோமேது நம்ம சாட்சி தரන්න ඕනේ මා කියන්නව ස්ථානවලට යන්න. ஊழியக்காரர்கள் என்றால் அதுதான். சேவකයන් කියන්නේ ඒගොල්ලෝ තමයි. எந்த நேரத்திலே எப்பொழுது எந்த இடத்திலே நாங்கள் நிற்போம் என்று எங்களுக்கு தெரியாது. කුමන වේලාවෙද කොතනද ඉන්නේ කියලා අපිවත් දන්නේ නැහැ. தேவன் சொல்கிறார், பவுலே, දෙවියන් වහන්සේ කියනවා පවුල්, நீ யூதேயாவிலே எருசலேமில் எனக்கு சாட்சி கொடுத்தாய் தான். යුදයාවේදී සමාරියද මා ගැන සාක්ෂි දුන්නා තමයි. எங்கு சந்திக்க வருகிறார் தெரியுமா? කොහෙද අමු වෙන්න එනවා කියලා දන්නවද? சிறைச்சாலைக்கு ஆண்டவர் தேடி வருகிறார். දෙවියන් වහන්සේ ඉර ගෙදරට එනවා සුවාගෙන. எங்களுக்கு வாழ்க்கையிலே ஊழியத்திலே ஒரு கொஞ்சம் கஷ்டம் வந்தா எவ்வளவு கலங்கி போய் விடுகிறோம். අද අපගේ ජීවිතයේදී සේවයේදී පොඩි දුකක් ඇති වෙද්දී කොච්චර දුකටපත් වෙනවද? கொஞ்சம் பண கஷ்டம், ஒரு வியாதி, ஒரு நோய், ஒரு பிள்ளை கொண்டு வந்துட்டா எவ்வளவு தத்தளித்து போய் விடுகிறோம். පොඩි මුදල් අමාරුවක් එද්දී අපි කොච්චර දුරට දුක් වෙනවද? அவனுக்கு சிறையே வந்தது. ඔහුට ඉරගයක් ආවා. அதுக்கு மேலே இன்னொரு பாரத்தையும் ஆண்டவர் சுமத்துகிறார். ඊට වඩා තවත් බරක් දෙවියන් වහන්සේ දමනවා. நீ எருசலேமிலே 9 முறை அவனை அடித்து கல் எறிந்து அவனை கொல்ல தேடினார்கள். ஜெருசலேமேදී 9 වතාවක් ඔහුට ගල්ගසා මරන්න කල්කලා. எனக்காய் இருந்து விட்டாய், போதும். නුඹ මහ වෙනුවෙන් හිටියා ඇති. நீ சாட்சி கொடுத்த ஜெருசலேம்ல. නුඹ சாட்சி தருவா ஜெருசலேம். இப்ப நீ ரோமாவுக்கு போக வேண்டும். දැන් නුඹ රෝමයට යන්න ඕනේ. ரோமா என்னால் என்ன? பஞ்சு மெத்தையா? රෝමය කියන්නේ මොනවාද? හොඳ යහනක්ද? ரோமா என்றால் என்ன? பஞ்சு தலையணையா? රෝමය කියන්නේ මොනවාද? හොඳ මෙට්ටයක්ද කොට්ටයක්ද? ரோமா என்றால் என்ன? வரவேற்பா? රෝමය කියන්නේ මොනවාද? පිළිගැනීමක්ද? மரணம். ரோமாவுக்கு நீ போக வேண்டும். නුඹ රෝමයට යන්න ඕනේ. ஓகே ஆண்டவரே. හරි දෙවියන්. ரெடி. සූදානම්. போக ரெடி. යන්න ලෑස්ති. ரோமாவுக்கு போனான். ரோமேට ගියොත් சாட்சி கொடுத்தான். சாட்சி දුන්නා. ரோமா தான் உலகத்தின் நடுமையம் அருகே அதிகாரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த தேசம். ரோமே තමයි ආධිපත්‍යකමෙන් රජයෙන් ජීවත් වුණු දේශය. அவனுடைய தலையை வெற்று முன்பதாக கேட்டார்கள் கடைசியில. ඔහුගේ ඉස කපද්දී අවසානයේදී ඔහුගේ ඇසුවා. ரோமாவிலே போன பொழுது சிரකුசாவிலே அவனை போட்டு வைத்தார்கள் ஜெயிலிலே. ரோமேට ගියාට පස්සේ සිලකුසස් කියන ස්ථානයේදී ඔහුව ඉරගෙදරට දැම්මා. கடவுள் வந்து அவனை வெளியே கொண்டு வந்தார். දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා ඔහුව පිටතට ගෙනාවා. சாட்சி சொல்லுவார். சாட்சி දුන්නා. அவனை நிறுத்த முடியாது. ඔහු නතර කරන්න බෑ. ஏன்? அவனுடைய ஆவி, அவனுடைய ரத்தம் எல்லாம் ஆண்டவருக்குள்ளே அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. මක්ලිසද ඔහුගේ ආත්මයේ ලේ හැමදේම ඇවිලෙන වගින්නක් ලෙස. அங்கே சென்று வேறு இடங்களிலே அவனை போட்டார்கள். ඔහු එතනට ගිහලා වෙනත් තැන්වලට දැම්මා. அடி வாங்கினான். ඔහු ගුටි කෑවා. அவனை தொழு மரத்திலே கட்டி வைத்து அடித்த இடங்களை காட்டினார்கள். ඔහුව ගසක ඉල්ලලා තබලා ගාපු තැන් පෙන්නුවා. அவன் மரணத்தை தெரிந்தும் ரோமாவுக்கு போனான். ඔහු මරණය කියලා දැනගෙනත් රෝමයට ගියා. கடைசியாக கேட்டார்கள், இயேசுவை மறுதலி. අන්තිමේදී ඇහුවා ජේසුස් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරන්න. மறுதலிப்பியா? ප්‍රතික්ෂේප කරනවාද? உன்னை ராஜ மரியாதையோடு எருசலேமுக்கு அனுப்பி வைக்கிறோம். නුඹට රාජ ගෞරවයක් සහිතව ජෙරුසලමට යන්න. ஆனால் அவனிடம் இருந்ததோ அந்த உலகத்தை படைத்தவருடைய வாக்கு. නමුත් ඔහු ළඟ තිබුණේ මේ ලෝකයේම වූ දෙවියන් වහන්සේගේ වචනය. அவருடைய தரிசனம். උන්වහන්සේගේ දර්ශනය. அவருடைய அழைப்பு. උන්වහන්සේගේ කැඳවීම. மரணம் தான் முடிவு என்பதை அறிந்தும் මරණය තමයි අවසානය කියලා දැනගෙනත් அவன் சந்தோஷமாய் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ඔහු සතුටෙන් මරණය පිළිගත්තා. எல்லா ஜனங்களையும் கூடி வரச் செய்து සියලුම ජනතාව රැස් කරලා அவனுடைய தலையை வெட்டு முன்பதாக மீண்டும் கேட்டார்கள். ඔහුගේ ඉස කපන්නට කලින් නැවතත් ඇහුවා. பவுலே, පවුල්, இயேசு என்று நீ சொல்லுகிறதை மறுதலிப்பாயா? ජේසුස් කියන දේ ඔබ ප්‍රතික්ෂේප කරනවාද? Will you deny Jesus? ඔබ ජේසුස්ව ප්‍රතික්ෂේප කරනවාද? Will you deny that so-called Jesus? ජේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ නොවේ කියලා ඔබ ප්‍රතික්ෂේප කරනවාද? ඔහිනාවීගෙන කිව්වාලු. அவர் සිරිතිකොண்டு சொன்னானா, මාව කැඳවුවේ උන්වහන්සේ. என்னை அழைத்தவர் அவர். මගේ ජීවනය උන්වහන්සේට. என் ஜீவன் அவருக்கு. ඔහුගේ බෙල්ල කැපුවා. அவருடைய கழுத்தை வெட்டினார்கள். ඔහුගේ හිසත් ශරීරය දෙකට වුණා. அவருடைய சரீரத்தையும் தலையும் இரண்டாக பிரித்தார்கள். ඒක නින්දාවක් ලෙස එල්ලලා තිබුණා. அது ஒரு நிந்தனையாக ஈட்டிலே தொங்கப்பட்டிருந்தது. එන් තමයි පළවෙනි සභාව, විශාල සභාව මතුනේ අවුරුදු
250කට පස්සුව 250 வருடங்களுக்கு பிறகு அங்கே தான் மிகப்பெரிய சபை உருவானது. ඒක තමයි සෙන්ට් පීටර්ස් බැසිලිකා. அதுதான் சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிகா. ක්‍රිස්තු වර්ෂ 325 දී කතෝලික සභාවේ සෙන්ට් පීටර්ස් බැසිලිකාගේ මුල් ගල තබා ඒ සභාව ආරම්භ වුණා. 325ஆம் ஆண்டிலே அந்த சபைக்கு மூலைக்கல் வைக்கப்பட்டது. 312 දී කොන්ස්ටන්ටයින් නෝබල් රජතුමා සිත්තරුණා. 312 கொன்ஸ்டான்டினோபல் ராஜா மனம் திரும்பினார். 325 දී සභාව ගොඩ නැගුවා. 325 சபை கட்டப்பட்டது. කුමන දේශයේදී තමන්ගේ ලේ වැගුරුණාදෝ? எந்த தேசத்திலே தன்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ அதே தேசத்திலே தேவன் சபையை ஸ்தாபித்தார். எம தேசேதி தேவியன் வாசகே சபாவ கொண்டு நெகுණා. உலகமெல்லாம் ரோம ராஜ்ய மாளிகை செய்து கொண்டிருந்ததினால் லோகே முழுவதும் ரோம ராஜ்யன் பாலனை ஒவ்வொரு ராஜ்யத்திலும் சபை கட்ட வேண்டும் என்று கான்ஸ்டான்டினோபிள் ராஜா கட்டளையிட்டார். සෑම රාජ්‍යයකදී කොන්ස්ටාන්ටිනෝපල් රජතුමා සභාවල් ගොඩනගන්න ඕන කළා අනකලා. சுவிசேஷம் பரவியது. மிஷனரிமார்கள் ஃபாதர் ரெவரண்டுகள் வெளிவந்தார்கள். சுபாரஞ்சிய பிரகாச වුණා. மிஷனரிவருன் ஃபாதர் வருன் නිකුත් වුණා. இந்தியா இலங்கை வரையும் ரோம ராஜ்யம் பரவியது. இந்தியாව ලංකාව දක්වා රෝම රාජ්‍ය පැතිරුණා. இப்படி பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தினதினால் பாடுபட்டதினால் தான் இன்னைக்கு இத்தனை சபைகள். මෙලෙස සුද්ධවන්තයන් ක්‍රීඩා වින්ද නිසා ලේ වැගිරපු නිසා මෙවන සභාවල් அந்த ගොඩනගින්න වෙනවා. சபைகளை யாரும் கெடுக்க விடாதீர்கள்.